எனக்கும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? துஆ என்று வருகின்ற பொழுது எனக்கும் அதற்கும் எத்தனை இன்பங்கள், அதிலே எந்தளவு நான் லயித்து போகிறேன். என்னுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டால் சில சந்தேகங்களை நானே என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அதை விட்டும் தூரமானவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய உள்ளம் சொல்லுகின்ற துஆவில் எமக்கு விருப்பமில்லாமல் இருக்க நம்முடைய உள்ளங்கள் சொல்லுகின்ற சில காரணங்களை நாம் பட்டியலிடலாம். அதிலே முதலாவது, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆ என்றால் ஏன் இறைவனுக்கு தெரியாதா? என்னுடைய கஷ்டம், நான் படுகின்ற சிரமம், எனக்கு இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? அவரிடம் சொல்லித்தானா இதை புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைப்பாடு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறுமனே துஆ என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தியை எட்டி வைப்பது, தெரியப்படுத்துவது இல்லை சகோதரர்களே. அப்படியான ஒன்றல்ல துஆ, அது ஒரு இபாதத். அதனால் தான் அல்லாஹ் என்னிடத்திலே துஆ செய்யாதவர்கள் அவர்களை நான் நரகில் போடுவேன் என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் இதனுடைய யதார்த்தம் என்ன? வெறுமனே ஒரு செய்தியை எட்டி வைக்கின்ற ஒன்றல்ல துஆ. ஏன்? அது இறைவனுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? நம்முடைய அடிமைத்தனத்தை, நான் ஒன்றுமே முடியாத ஒரு அடிமை, என்னால் எதுவும் நடைபெற முடியாது, எது நடப்பதாக இருந்தாலும் உன்னுடைய உதவி மூலமாகத்தான் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையான ஈமானை உடைய ஒன்றை உணர்த்தக்கூடியதுதான் இந்த துஆ. அதைத்தான் அல்லாஹ் எம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இல்லாவிட்டால் எம்மை விட எமக்கு எது சிறந்தது, எது கூடாதது என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். சில வேளை சின்ன சின்ன பிரச்சனைகளை மலைகள் போல் நாம் தூக்கி பிடித்துக் கொண்டு இருப்போம், ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. இன்னும் எத்தனையோ பயங்கரமான பிரச்சனைகள், அவைகளை நாம் சர்வசாதாரணமாக கணக்கிட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த மனிதனுக்கு எது மிக பிரச்சனையான பிரச்சனை, எது சாதாரணமானது. அப்படி என்றால் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த உபூதியத், அடிமைத்தனத்தை, அவரிடம் இறைஞ்சுவதை, அவரிடம் கெஞ்சுவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உதாரணத்தை இப்படி சொல்லி விளக்கப்படுத்தலாம். ஒரு மனிதருக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒன்று நாம் கொடுப்பது வழமை. அவர் வந்தா நம்மளுக்கு விளங்கும், அவருக்கும் அது ஞாபகத்தில் இருக்கும். 25ஆம் தேதி நம்ம இந்த யாரிடத்துல போனா அவர் நமக்கு தர வேண்டியதை தருவார். 25ஆம் தேதி அந்த இயலாதவர், சிரமப்பட்டவர் வார நேரத்துல அவர் எதையும் சொல்ல தேவையில்லை, நாங்கள் எடுத்துக் கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, சில கட்டங்கள் வரும், சில வரட்டு கௌரவம் நமக்கு வருகின்ற சில கட்டங்கள் வரும். அவரும் வருவாரு, நம்மளோட வீட்டுல இருப்பாரு, நாம் ஊட்டிய ஊட்டி கொடுப்போம், அல்லது கடையில எடுக்க வேண்டியதை எடுத்து கொடுப்போம். அப்ப அவர் பார்ப்பாரு, வளமையாக செய்கின்ற ஒன்று இன்னும் நடக்கல. ரெண்டு பேருக்கும் தெரியும், இவர் வந்த நோக்கமும் தெரியும், அவர் கொடுக்க வேண்டிய அந்த நிலைப்பாடும் தெரியும். அப்ப நான் போய் வரவா அப்படின்னு கேட்பாரு. இவரும் சொல்லுவாரு, போயிட்டு வாங்க. அவர் போவாரு, வெளியில போற நேரத்துல வாய்ப்புள்ளால முணங்கி கொண்டு போவாரு. எதுக்கு வந்தது என்று தெரியாத மாதிரியே அப்படியே இருந்துட்டு எங்களை கலந்து விட்டாரு. உள்ளுக்கு இருக்கிறவரும் சொல்லுவாரு, வந்தவருக்கு அவ்வளவு வரட்டு கௌரவம், கேட்டா நாங்க என்ன கொடுக்காமலா இருக்க போகிறோம். அவருக்கு அந்த பெருமை, வரட்டு கௌரவம், அதனால கேட்காமலே அப்படி இருந்துட்டாரு. நானும் கொடுக்கல, என்ன கேட்டா கொடுக்காமலா அனுப்பி இருப்போம். அன்புக்குரியவர்களே, சாதாரணமான மனிதன் நாம், பெருமை என்பதற்கு தகுதியே இல்லாத நாம், சில முதலாளிமார், சில நிர்வாகத்தில் பொறுப்பாக இருக்கிற
அந்த தனக்கு கீழால் வேலை செய்கின்றவர்களுக்கு வருடா வருடம் சம்பளம் கூட்டுவதாலும் அவரை எதிர்பார்ப்பார். என்னிடத்தில் அவர் வந்து கேட்கணும், அவருடைய பிரச்சனையை சொல்லணும், அது அவருக்கு ஒரு சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான்? துஆவின் மூலமாக நம்முடைய பிரச்சனை அவனுக்கு தெரியும். ஆனால் சொல்லுவதன் மூலமாக நாம் நம்முடைய உபூதியத்தை விளங்கப்படுத்துகிறோம். நான் உன்னுடைய அடியான், உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் என்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியாது, எனவே நிறைவேற்றித்தான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அந்த பெருமை என்பதிலிருந்து இந்த மனிதன் வெளியாகிறான். அல்லாஹ்வுடைய பெருமை என்ற அந்த புகழை மனிதனுடைய செயற்பாடு அதிகப்படுத்துவதில்லை, ஆனால் அல்லாஹ் அதை விரும்புகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. உலகத்தில் நபிமார்கள், ரசூல்மார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் என்று அல்லாஹ் தன்னால் படைக்கப்பட்டவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்தாலும் கூட அல்லாஹ் தன்னிடத்திலே மிகவும் அந்தஸ்துக்குரியவர் யார் என்று அறிமுகப்படுத்துகின்ற போதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான் அப்துல்லாஹ், அப்துஹு. முதலாவது தன்னுடைய அடியார், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள். அவருடைய சொத்துக்கு அவர் அடிமை அல்ல, அவருடைய தொழிலுக்கு அவர் அடிமை அல்ல, உலகத்தில் அவர் உதவி செய்தவர்களுடைய அந்த உதவிக்கு எதிர்பார்த்து அவர் அடிமை அல்ல. மாறாக என்னுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு நலவு நடக்கிறதாக இருந்தாலும் சரி, பெரிய ஒன்று நடக்கிறதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய உதவி தேவை. இதுதான் துஆ. அன்புக்குரியவர்களே, இந்த யதார்த்தம் புரியாததனால நாங்க யோசிக்கிறோம், நான் சொல்லித்தானா சில பேர் அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, இதை பார்த்துட்டு தானா இருக்கிறான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வார்த்தைகளையும் கூட பயங்கரமாக பிரயோகித்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மையில் துஆ என்பது நான் உன்னிடத்திலே என்னுடைய அடிமைத்தனத்தை பூர்த்தியாக வெளிக்காட்டுவது. இன்னொரு விதத்தில் சொல்லலாம், உலகத்தில் இருக்கின்ற ஒரு தகுதி பதவியில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் ஒரு விடயத்தை நாம் இரண்டாவது தடவை கேட்க மாட்டோம். நாமே சொல்லுவோம், அவர்கிட்ட கேட்டாவது நிலம் கூடிட்டு போகுது, அவர் தாரமாக இல்லை, இது உலகியது, அவரிடத்தில் அதுக்கு மேல நாங்கள் கேட்க மாட்டோம், கேட்க தேவையில்லை. ஆனால் அவ்விடத்தில் இப்படி அல்ல. முதலாவது நாங்கள் துஆவை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கான காரணம், நான் சொல்லித்தாருக்கு தெரியோடு வேண்டாம். ஓம் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புக்கு தெரியும். ஆனா என்ற அடியான் என்னிடத்தில் வந்து சொல்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அதை ஒரு காரணமாக அல்லாஹ் வைக்கிறான். பிச்சைக்காரர் வீட்டுக்கு வந்தா அவருடைய தோற்றத்தை பார்த்தே விளங்கும், ஏதாவது ஒன்று கொடுக்கொண்டு அவர் இன்னும் 2-3 வார்த்தை சொல்லுவாரு. எனக்கு கஷ்டம், காலேலா, நான் நல்லா தொழில் செஞ்சுட்டு தான் இருந்தேன் என்று சொல்லி எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குதுன்னா எங்க உள்ளம் இறங்கும். 100 ரூபாய் கொடுக்கிற இடத்துல 500 ரூபாய் கொடுப்போம். இதுதான் துஆவுடைய யதார்த்தம். நான் ரப்பிடத்திலே என்னுடைய பிரச்சனையை சொல்வதற்கு எனக்கு என்ன பெருமை சகோதரர்களே. இந்த துஆவுடைய யதார்த்தம் புரிந்து கொள்ளப்படாததனால் துஆ எதற்கு கேட்பது என்று கூட இந்த மனிதனுக்கு தெரியாது. இரண்டாவது ஒரு மனிதனுக்குள்ள பிரச்சனை, எத்தனை தடவை கேட்கிறது, எத்தனை தடவை தான் இதை சொல்வது, அவனுக்கு தெரியாதா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மீண்டும் மீண்டும் ஒரு விடயம் சொல்லப்படுகின்ற பொழுது சில வேளை நாங்கள் துஆ கேட்போம், இருந்ததை விட பிரச்சனை கூடும், இருந்ததை விட சிக்கல் அதிகமாகும். அதே நேரத்தில் அதற்கான முடிவை நாம் எதிர்பார்ப்போம். இல்லை சகோதரர்களே, நிச்சயமாக எங்களுடைய துஆக்களுக்கு விடை இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை.